மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 23ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு தொகுப்பு. சரிங்களா? அதாவது நடப்பு செய்திகள் சமீப காலங்களில் ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. சரிங்களா? அது ப்ரிலிம்ஸாக இருக்கலாம், மெயின்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருக்கட்டும், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, ஸ்கீம்ஸ்லேருந்து ஓகேவா, முக்கிய தினங்கள்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு இதை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை லிங்க் பண்ணி தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம அது அடிப்படையில் தான் நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? தேர்வில் வெற்றி பெறுங்கள். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் மார்ச் 23ஆம் தேதி குறித்து ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம பார்க்குறது தலைப்பு செய்திகள், அதாவது முக்கிய செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு மார்ச் 23ஆம் தேதியில் என்ன முக்கிய தினங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 முக்கியமான அமைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று உலக வானிலை அமைப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை அமைப்பு. அந்த உலக வானிலை அமைப்பிற்கு முதல் முறையாக ஒரு பெண் தலைவராக வந்திருக்கிறாங்க. யார் அப்படிங்கிற செய்தி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தேசிய செய்தி, இந்திய அரசாங்கத்தில் மிக நீண்ட கால தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியா மிக நீண்ட கால பிரதமர்கள் யாரு, அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, காச நோய். சரியா? காச நோய் தொடர்பான முக்கியமான குறிப்புகள் மற்றும் திட்டங்கள். ஓகேவா? அடுத்தபடியாக சர்வதேச பயங்கரவாத குறியீடு யார் வெளியிட்டாங்க, இதில் யார் நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்கிறாங்க, அந்த பயங்கரவாத குறியீட்டில் இந்தியா எந்த இடத்துல இருக்காங்க அதை பார்த்துட்டு இஸ்ரோவின் ஒரு முக்கியமான திட்டம் யுவிகா திட்டம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. அதை பற்றி நம்ம கிளியராக பார்த்துட்டு கடைசியாக இந்த சூப்பர் 6 கேள்விகள் பார்க்கலாம். சரியா? சூப்பரான தலைப்பு செய்திகள் தான்மா. சரிண்ணா? ஒவ்வொரு நாளும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்து பயனடைந்துக்கலாம். சரிங்களா? 2026 நமக்கான அரசு பணியை உறுதி செஞ்சு ஓகேவா, வருங்கால அரசு அதிகாரிகளாக நீங்கள் இப்போவே தயாராகிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இனிமேல் விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மார்ச் 23 முக்கிய தினங்கள். உலக வானியல் தினம். சரியா? உலக வானியல் தினம் அப்படிங்கிறது மார்ச் 23ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. அதே மார்ச் 23 இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் ஜிடி நாயுடு அவர்களின் பிறந்த நாள் மார்ச் 23ஆம் தேதி. அதே மாதிரி விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் பகத்சிங் அவர்களின் நினைவு தினம் மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி ஆரம்பத்திலே, பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போது, இந்த டேட்டு வருஷத்தையும் சேர்த்து அப்படியே பகத்சிங் அவரோட சேர்த்து வேற யாரெல்லாம் தூக்கில் போட்டாங்க பிரிட்டிஷ் அப்படிங்கிறத போனஸ் கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அடுத்து பாருங்கள், இந்த உலக வானிலை அமைப்பு. சரியா? உலக வானிலை தினம்ல இன்னைக்கு மார்ச் 23. அது என்ன காரணங்கிறத பாருங்கள். WMO ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த அமைப்பு நிறுவப்பட்ட நாள், உருவாக்கப்பட்ட நாள் மார்ச் 23, 1950. இதன் தலைமையிடம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நிறையா சர்வீஸ் அமைப்புகள் இருக்குது. அதில் ஒன்று இந்த உலக வானிலை அமைப்பு. சரி, ஜெனீவாவில் WTO, WHO, ILO, WIPO இப்படி ஓன்னு முடிகிற 4 முக்கியமான அமைப்புகள் இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. அதே இடத்துல இன்னொரு ஓ வந்திருக்கு. என்னவோ WMO. அப்போ ஓன்னு முடிஞ்சாலே மேக்ஸிமம் நிறைய அமைப்புகள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஜெனீவா மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த WMO அமைப்பில் மொத்தம் 193 நாடுகள் உறுப்பினராக இருக்கிறாங்க. முதலில் இந்த அமைப்பு 1873 வானிலை தரவு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு பரிமாற்றத்திற்கான ஒரு மன்றமாக நிறுவப்பட்டது. அந்த அமைப்பு தான் 1950ஆம் ஆண்டில் WMO அமைப்பாக மாற்றப்பட்டது. சரிங்களா? இதன் தலைவர் யாருங்கிறத பார்த்துக்கோங்க. தற்போது இந்த WMO அமைப்பின் தற்போதைய தலைவர் செலஸ்டி சாவ்லோ. செலஸ்டி சாவ்லோ அவர்கள் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த உலக வானிலை அமைப்பிற்கு தலைவர் பொறுப்பேற்ற முதல் பெண்மணி என்ற சாதனை படைத்துள்ளவர் இந்த செலஸ்டி சாவ்லோ அவர்கள். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அர்ஜென்டினா. மறந்துடாதீங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. ஒரு முக்கியமான கூடுதல் செய்தி பாருங்க, கடைசி பாயிண்ட். இந்த உலக வானிலை அமைப்பின் துணைத் தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சய் மொகபத்ரா அவர்கள். அந்த மொகபத்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை அமைப்பின் தற்போதைய தலைவராக இருக்கிறாங்க. சரியா? இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த IMD அமைப்பின் தலைவராக இருக்கிற மொகபத்ரா அவர்கள் தான் உலக வானிலை அமைப்பிற்கு துணைத் தலைவராக இருக்கிறாங்க. இது ஒரு கூடுதல் சிறப்பு செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அருமையான செய்தி, விட்டுறாதீங்க. உலக வானிலை அமைப்பு 1950 ஜெனீவா. அதன் தலைவர் செலஸ்டி சாவ்லோ, முதல் பெண் தலைவர். என்னோட துணைத் தலைவர் இந்தியாவை சேர்ந்த மொகபத்ரா. ரொம்ப முக்கியமான செய்தி, விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக நம்ம இந்திய வானிலை அமைப்பு, அது உங்களுக்கு தெரியலாமா, நான் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இந்திய வானிலை அமைப்பு IMD உருவாக்கப்பட்டது 1875 இந்திய வானிலை அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரியா? 2025ஆம் ஆண்டில் 150 ஆண்டுகள் நிறைவடைந்தது. சிறப்பு நிகழ்ச்சிகளோடு நடத்தினாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா? விட்டுறாதீங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், சரியா, அந்த இந்திய வானிலை அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம் புதுடெல்லி. அந்த தலைமையிடத்தோட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மௌசம் பவன். என்ன பவன்? மௌசம் பவன், மறக்காதீங்க. சரியா? அடுத்தபடியாக ஒரு சூப்பரான செய்தி பாருங்கள். ஒரு அரசாங்கத்தின்
மிக நீண்ட கால தலைவர் பிரதமர் மோடி சாதனை. சரியா பார்த்துக்கோங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் தலைவராக அதிக நாட்கள் பணியாற்றியவர் என்ற புதிய சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படைச்சிருக்கிறாங்க. சரியா சரி பாருங்க, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம்ல மார்ச் 22, 2026 அன்று தன்னுடைய பதவி காலத்தில் சரியா 8931 நாட்களை பிரதமர் மோடி பூர்த்தி செய்துள்ளார். இதன் மூலம் யாருடைய சாதனை அவர் முறியடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இதற்கு முன்பு சிக்கிம் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் திரு பவன்குமார் சாம்லிங் அவர்கள். சரியா பவன்குமார் சாம்லிங் அவர்கள் 8930 நாட்கள் சரிங்களா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த சாதனை படைத்தவர். சரி, இதன் மூலம் இந்தியாவின் நீண்ட கால முதலமைச்சர் அப்படிங்கிற சாதனையை இன்னைக்கு வரைக்கும் படைச்சிருக்கிறவர் பவன்குமார் சாம்லிங் அவர்கள் தான். சரியா அவருடைய சாதனை இதை தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முறியடித்துள்ளவர் யாருமா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். குஜராத்தில் 3 முறை தொடர்ந்து 3 முறை குஜராத்தில் முதலமைச்சர். தற்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கிறவர் நரேந்திர மோடி அவர்கள். சரியா பாருங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7 அன்று குஜராத் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மே 21, 2014 வரை சுமார் 13 ஆண்டுகள் முதலமைச்சராக குஜராத்தில் இருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் 2014 மே 26 அன்று இந்தியாவின் 14வது சரியா அந்த 14வது பிரதமராக பொறுப்பேற்ற அவர் 2019, 2024 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பணியாற்றி வருகிறார். ஓகேவா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2014, 2019, 2024 3 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றது பிஜேபி கூட்டணி. அதில் 3 முறையும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்க, அப்போ குஜராத்தில் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர், இந்தியாவில் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர். சரியா நிறைய சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் சுமார் 25 ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் தலைவராக தொடர்ந்து நீடித்து வருகிறார். ஓகேவா, ஜவஹர்லால் நேரு இந்திய முதல் பிரதமரான நேரு அவர்கள் 16 ஆண்டுகள் 286 நாட்கள் சரியா மொத்தம் கிட்டத்தட்ட 6130 நாட்கள் பிரதமராக பதவி வகிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, இவருக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் மிக நீண்ட கால பிரதமர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ இந்தியாவின் மிக நீண்ட கால பிரதமர் நம்பர் 1 நேரு. நேருக்கு அடுத்தபடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 3ஆம் இடத்துல இந்திரா காந்தி அம்மையார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பிரதமர்கள் லிஸ்ட்ல. சரியா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் தலைவராக டாப்ல இருக்கிறது இப்போ நரேந்திர மோடி அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருடைய சாதனையை முறியடிச்சிருக்காங்க? சிக்கிம் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான பவன்குமார் சாம்லிங், மறந்துடாதீங்க. சரியா ஓகே, இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? தற்போதைய இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் எந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்? கரெக்டாக இதற்கான பதிலை சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வியா. அடுத்து சூப்பரான ஒரு தொகுப்பு, 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா காசநோய். சரியா காசநோய் தொடர்பான முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா உலக காசநோய் தினம் என்னைக்குமா நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். சொல்லுங்க போனஸ் கேள்வியா, உலக காசநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதையும் போனஸ் கேள்வியா சொல்லுங்க. இது எதுக்கு இந்த போனஸ் கேள்வி அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு அதை மெமரிக்கு ஏற்றி அதை கரெக்டாக இப்படி கேள்வி போனஸ் கேள்வி கேட்கும்போது உடனடியாக ரெஃபர் பண்ணாமல் பார்க்காம நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ அல்லது வேற ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக மறக்காமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, இந்த காச நோயை டிபி சரியா டிபியை கண்டுபிடித்தவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ராபர்ட் ஹாக் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு காரணமான அந்த கிருமியோட பேர் மைக்கோ பாக்டீரியா. இப்படி தான் கேட்பாங்க. ஒரு நோயை கொடுத்து அதுக்கு காரணமான டிசீஸ்க்கு என்னென்ன சரியா எதன் மூலமாக பரவுகிறது, எதனால் உருவாகிறதுன்னு சொல்லி கேட்கலாம். மைக்கோ பாக்டீரியா மூலமாக காசநோய் உருவாகிறது. காசநோய் என்பது காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு நோயாகும். இப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, இதை அவர் அதாவது ராபர்ட் ஹாக் அவர்கள் மார்ச் 24ஆம் தேதி அறிவித்ததை அடுத்து மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, இதனுடைய அறிகுறிகள், முக்கிய அறிகுறிகள் என்ன பார்த்தீங்கன்னா இருமல், காய்ச்சல், உடல் எடை குறைவு, இதெல்லாம் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா அது காசநோய் முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்தியாவில் வெறும் முக்கியமான பாயிண்ட் இப்போ தான் வரும் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் தேசிய காசநோய் திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட வருஷம் 1962 1962 தான் தேசிய லெவலில் அந்த காசநோய் திட்டம் தொடங்குறாங்க. இதன் திருத்தி அமைக்கப்பட்ட தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1997 உருவாக்கப்பட்டது. அப்போ 62 ஃபர்ஸ்ட் திருத்தி அமைக்கப்பட்ட திட்டம் 1997 மறக்காதீங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னு பாருங்க. ஜனவரி 1, 2020ஆம் ஆண்டு தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரியா, இது ஒரு பாயிண்ட். அடுத்து 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியில் என்ன திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க? பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் திட்டம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோமா, தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் 2020 சரி அந்த பழைய திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதே மாதிரி செப்டம்பர் 9, 2022ஆம் ஆண்டு அன்று பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் இலக்காக 2025 இருந்தது. 25ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில்
புதுசாக எந்த ஒரு காசநோய் பாதிப்பும் கண்டறியப்படக்கூடாது. அப்படிதான் இலக்கு கொண்டு வந்திருந்தாங்க இந்த திட்டத்திற்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் சில முக்கியமான டேட்டாஸ் பாருங்க. 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் காசநோய் இறப்பு விகிதம், சரி, டெத் ரேட், காசநோய் இறப்பு விகிதம் 1,00,000 மக்கள் தொகைக்கு 28 இருந்தது. ஓகேவா? இது 2024ஆம் ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகைக்கு 21 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கிடைச்ச டேட்டா படி, சரியா, காசநோய் இறப்பு விகிதம் 1,00,000 மக்கள் தொகைக்கு எவ்வளவு? 21 என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? அடுத்தபடியாக காசநோய் பாதிப்பு, மேலே பார்த்தது காசநோய் இறப்பு. காசநோய் பாதிப்பு 2015ஆம் ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகைக்கு 237 இருந்தது. இது 2024ஆம் ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகைக்கு 187 என்ற அளவில் அந்த காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 முக்கியமான திட்டங்கள் பாருங்கம்மா. ஒன்று நிக்ஷய் மித்ரா. சரி, நிக்ஷய் மித்ரா திட்டம் காச நோயாளிகளுக்கான இலவச ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம். காச நோயாளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, சரியா, வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள், சரியா, உதவி செய்கிற ஒரு திட்டத்துக்கு பேர் தான் இந்த நிக்ஷய் மித்ரா திட்டம் சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள்ல இருந்து காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான இலவச ஊட்டச்சத்து முதல் கொண்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சரியா? அப்படி கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் நிக்ஷய் மித்ரா. மித்ரானா நண்பன் அர்த்தம். அந்த மீனிங்ல வச்சுக்கிறாங்க நிக்ஷய் மித்ராக்கள் அப்படி சொல்லுவாங்க அவங்கள. சரிங்களா? நிக்ஷய் போஷன் யோஜனா, சரியா, காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி மாதந்தோறும் ₹1000 வழங்கப்படுகிறது. இந்த ₹1000 மூலமாக தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். சரி, அப்போ நிக்ஷய் போஷன் யோஜனா வேற, நிக்ஷய் மித்ரா வேற. எல்லாமே காசநோயுடன் தொடர்புடையது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே இது ரொம்ப தேவைப்படும். நோட் பண்ணிக்கோங்க, மக்களே விட்டுறாதீங்க. சரியா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு குறிப்பு, சர்வதேச பயங்கரவாத குறியீடு 2026. சரி, எந்த நாடுகளில் அதிக அளவு இந்த பயங்கரவாத நிகழ்வுகள் நடைபெறுகிறது, நிறைய அந்த பயங்கரவாதத்தின் மூலமாக நிறைய பாதிப்பு, மரணங்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? இந்த சர்வதேச பயங்கரவாத குறியீடுகளின் பட்டியலில், சரியா, முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். அண்டை நாடான பாகிஸ்தான். அங்கே, சரியா, கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1139 பேர் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் மூலமாக உயிரிழந்திருக்கிறாங்க. சரி, தீவிர தாக்குதல் மூலமாக 1139 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. சரியா? இதான் டாப்ல இருக்கு பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக பெர்கினோ போசோ, நைஜர், நைஜீரியா, மாலி, சிரியா, சோமாலியா, காங்கோ, கொலம்பியா, பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகள் தான் அடுத்த பட்டியலில் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பயங்கரவாத சர்வதேச குறியீடு பட்டியலில் இந்தியா பார்த்தீங்கன்னா 13வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அப்போ டாப்ல இருக்குது பாகிஸ்தான், இந்த பட்டியலில் இந்தியா 13வது இடம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக சூப்பரான ஒரு திட்டம் பாருங்க. இஸ்ரோ அறிவித்துள்ள ஒரு முக்கியமான திட்டம். பழைய திட்டம் தான், ஆனால் அப்பப்போ நியூஸில் வந்துட்டே இருக்கும் பாருங்க. யுவிகா திட்டம். சரியா? யுவிகா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. யுவ விஞ்ஞானி காரியக்ரம். சரியா? இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானிகள் பயிற்சி திட்டம். சரியா? சின்ன வயசுலே இளைஞர்கள், மாணவர்களுக்கு ஒரு சயின்ஸ் மேலே ஒரு ஆர்வத்தை தூண்டணும். அதற்கு தான் யுவிகா அப்படிங்கிற திட்டத்தை இஸ்ரோ அமைப்பு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த வருஷம் 2019ஆம் ஆண்டு. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே ஸ்டெம் சொல்லுவாங்கள்ல, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா, இது தொடர்பான ஆராய்ச்சிகளில் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அதுக்கு தான் அந்த ஸ்டெம் தொடர்பான ஆர்வத்தை மாணவர்களிடையே தூண்டுவதற்கு தான் இந்த யுவிகா திட்டம். யாரால் தொடங்கப்பட்டது? இஸ்ரோ. தொடங்கப்பட்ட வருஷம் மறந்துடாதீங்க, 2019. ஓகேவா? சரி, தகுதி. இந்த திட்டத்தில் சேர்வதற்கான தகுதி என்னன்னு சொல்லி பாருங்க. 9ஆம் வகுப்பு படித்து 10ஆம் வகுப்பிற்கு செல்லும் மாணவர்கள். சரியா? இவர்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி காலம் கோடை விடுமுறையில் மே மாதம் 2 வாரங்களுக்கு நடைபெறும். அதனால தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, யுவிகா திட்டத்தில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோ அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். சரியா? பயிற்சி இடங்கள் இஸ்ரோவுக்கு கீழே இருக்கிற முக்கியமான ஒரு 7 இடங்கள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், சரியா, URSC, சரி, ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு 7 இடங்களில் பயிற்சி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோ அறிவித்திருக்கிறாங்க. அப்போ இளைஞர்களை சயின்ஸ் மேலே ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்கு, சரியா, உருவாக்கப்பட்ட திட்டம் யுவிகா திட்டம். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக இந்திய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். உலக வானிலை அமைப்பின் முதல் பெண் தலைவர் யார்? முதல் சூப்பர் 6 கேள்வி. 2வது சூப்பர் 6 கேள்வி, இந்திய வானிலை அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? 3வது சூப்பர் 6 கேள்வி, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மிக நீண்ட கால தலைவர் என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? 4வது சூப்பர் 6 கேள்வி, சர்வதேச பயங்கரவாத குறியீட்டில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது? 5வது சூப்பர் 6 கேள்வி, யுவிகா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? 6வது சூப்பர் 6 கேள்வி, டிபி முக்த் பாரத் அபியான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உலக சுகாதார அமைப்பு காச நோயை ஒழிப்பதற்கான இலக்கு ஆண்டாக 2030ஆம் ஆண்டை அறிவிச்சிருக்கிறாங்க. மறந்துடாது. சரியாமா?
இன்றைய தினம் நடப்பு செய்தியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுத்துக்கிறேன். சரியா, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். கேட்குற கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்லுங்கள். ஆர்டர் பிடிச்சதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம் வருங்கால அரசு அதிகாரிகளே. நன்றி, வணக்கம்.